நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே ஆடி தபசு பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆடி தபசு விழா சங்கரன் கோயில் எனும் ஊரில் சங்கர நாராயணன் கோயில் ஒவ்வொரு வருடமும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆடி தபசு விழாவினை காண தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சங்கரன் கோயிலுக்கு வருகிறார்கள். சிவன் வேறு மகாவிஷ்ணு வேறு என்று பக்தர்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் சைவமும் வைணவமும் வெவ்வேறு அல்ல, ஒன்றுதான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக அன்னை கோமதி ஆடி மாதத்தில் இறைவனை நோக்கி தவம் இயற்றினாள். அன்னையின் தவத்துக்கு இறங்கிய இறைவன் சங்கரநாராயண திருக்கோலத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தன்று காட்சி அளித்தார். இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தன்று சங்கரநாராயணன் கோமதி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி ஆடி தபசு என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. சங்கரன் கோயில் சிலையில் ஒரு பாதி சிவனும் மற்றொரு பாதி விஷ்ணுவும் கொண்ட தோற்றம் உடையது. ஒரு பாதியில் கங்கையை தலையில் முடிந்து காணப்படுகிறார். மேலும் இரத்தின கிரீடம் சூடியிருப்பார். கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் இடுப்பில் புலித்தோலும் அணிந்து காணப்படுவார். இவை அனைத்தும் சிவபெருமானுக்கு உரியவை. மற்றொரு பாதிகள் தலையில் கிரீடம், காதில் மசிய குண்டலம், கையில் சங்கு, இடுப்பில் பட்டு பீதாம்பரம் போன்றவை காணப்படுகின்றன. இவை அனைத்தும் விஷ்ணுவுக்கு உரியவை. சிவனும் விஷ்ணு இணைந்த நிலையில் ஒரே சிலா வடிவத்தில் காணப்படுவதால் இவரை சங்கர நாராயணன் சுவாமி என்று அழைக்கிறார்கள். இது பற்றிய ஒரு புராண கதை உண்டு. ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற சந்தேகம் எழுந்தது. தனது சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார். உடனே சிவபெருமான் பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் காட்சி கொடுத்து அருளினார். எல்லாம் நமது பார்வையில்தான் உள்ளது, இருவரும் ஒன்றுதான் என்று விளக்கம் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை உணர்த்தும் ஒரு விழாவாக சங்கரன் கோயிலில் ஆடி தபசு என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நன்றி.